ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிராமரில் ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு 4 டென்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இங்கிலீஷில் 12 டென்சஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட்டு 4 டென்சஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ், ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 4 டென்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 டென்ஸ் மட்டும் புரிஞ்சால் டெய்லி ஸ்பீக் பண்ணுறது, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, இங்கிலீஷ் ஆஃபீஸில் இங்கிலீஷ் பேசுகிறது, எக்ஸாமில் இங்கிலீஷ் வந்துட்டு நீங்கள் எழுதுறது எல்லாத்துக்குமே இது வந்துட்டு ரொம்ப பேசிக்கான ஒன்று. ரொம்ப பேஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டென்ஸை வந்துட்டு எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ரொட்டீனில் உங்களோட ஹேபிட்டை ஏதாவது விஷயம் நீங்கள் சொல்லும்போதோ, இல்லை ஜென்ரலான ஒரு ட்ரூத்தை நீங்கள் பேசும்போதோ, இல்லை ரிப்பீட்டட் ஆக்ஷன், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சொல்லும்போது அந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். நான் தினமும் காலையில் 6 மணிக்கு எழுவேன். I woke up at 6 AM every day. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தினமும் டெய்லி ரொட்டீன். ஸோ அதை சொல்கிறதுனால வந்துட்டு இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். அவன் டீ குடிப்பான். He drinks tea. நாங்கள் பள்ளிக்கு போவோம். We go to office. சூரியன் கிழக்கில் உதயமாகும். The sun rises in the east. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு, அதோட எஸ் சேர்க்கணும், இல்லைனா இஎஸ் சேர்க்கணும், ஹீ ஷீ இட்டு சேர்க்கணும். ஸோ ஹீ ஷீ இட்டுக்கு எஸ் இல்லைனா இஎஸ் சேர்ந்து வரும். ஐ வந்துச்சு அப்படின்னா ப்ளே வருது இல்லையா, யூ வந்துச்சுன்னா ப்ளே, ஹீ வர்றப்போ எஸ் சேர்ந்துருது, ஹீ ஷீலாம் வரும்போது எஸ் சேர்ந்துருது. ஸோ வெர்பை பொறுத்து அந்த எஸ்ஸா இஎஸ்ஸான்றது வந்துட்டு சேஞ்ச் ஆகும். எஸ்ஸு இஎஸ்ன்றது வந்துட்டு ஹீ ஷீ இட்டு வரும்போது மட்டும்தான் அந்த இது வந்துட்டு வரும். ஸோ ஐ யூ வரும்போது வெறும் வெர்பு மட்டும்தான் வரும். ஸோ இது வந்துட்டு பாசிட்டிவ் சைடு. இதே இது நெகட்டிவாக நீங்கள் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா டு நாட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட்டு ப்ளஸ் டு நாட்டு, டஸ், டூ இல்லைனா டஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரும். அது வந்துட்டு அந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணியிருக்கு. டு நாட் இல்லைனா டஸ் நாட்டு ப்ளஸ் வெர்பு சேர்க்குறோம். ஸோ நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஐ டு நாட் லைக் காஃபி, எனக்கு காஃபி பிடிக்காது அப்படின்னு சொல்கிறப்ப டு நாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவனுக்கு காஃபி பிடிக்காதுன்னு சொல்கிறப்போ டஸ்ஸு, அந்த இடத்துல டஸ்ஸு வரும். ஸோ ஐ யூ வரும்போது டு வரும், ஹீ ஷி இட்டு வரும்போதுட்டு டஸ்ஸு வரும். ஸோ இதே இது கொஷினாக நீங்கள் கேட்கும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொஷினாக நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்குறீங்க அப்படின்னா டூ இல்லைனா டஸ்ஸு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு வரும். ஸோ டூ யூ ஒர்க் ஹியர், நீங்கள் இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு. தென் டஸ் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ், அவன் இங்கிலீஷ் பேசுவானா அப்படின்னு கேட்குறப்பையும் ஸோ டூ இல்லைனா டஸ்ஸு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்க்கு பார்த்தோம், நெகட்டிவாக ஒரு வேர்டு வரும்போது எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணுன்றதை பார்த்தோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு கொஷினை கேட்குறப்ப என்ன மாதிரி கொஷின் கேட்கணும் அப்படி, அதாவது டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ சென்டென்ஸ் நீங்கள் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ காமனாக நம்ம வந்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஐ woke up early, she cooks well, he drives a car, we watch TV at night, they play cricket. ஸோ இதெல்லாமே வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த வெர்பை மட்டும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதில் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட்டு
ப்ளஸ் ஆமு இல்லைனா இஸ்ஸு அல்லது ஆறு ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். ஸோ இந்த டென்ஸ் எப்போ வரும், எப்போ யூஸ் பண்ணுவோம், இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நடந்துகிட்ருக்க ஆக்ஷன், இப்போ நடக்கிற ஆக்ஷன். ஸோ இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பேசிகிட்டே, இப்போ ஒருத்தட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, அந்த பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இது சொல்கிறீங்க. ஸோ சொல்லும்போது அந்த இடத்துல தான் வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ரீடிங். ஸோ நான் இப்போ ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஐ ஆம் ரீடிங் ஐஎன்ஜி சேர்க்குறோம். வெர்புக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி சேர்க்குறோம். ஸோ ஒரு விஷயம் வந்து கண்டினியூஸாக நடக்குது, இப்போது நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லும்போது, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வரும். ஐஎன்ஜி வெர்போட ஐஎன்ஜி வரும். சி இஸ் குக்கிங் வெர்போட ஐஎன்ஜி வந்திருக்கு. தே ஆர் பிளேயிங் வெர்போட ஐஎன்ஜி வந்திருக்கு. ஸோ இந்த ஐஎன்ஜி ஃபார்மேட், ஐஎன்ஜி வந்தது அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதே இது நெகட்டிவாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றப்போ சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஆம் நாட் இல்லைனா இஸ் நாட் இல்லைனா ஆர் நாட், அப்படி இல்லைனா வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ எம் நாட் ஸ்லீப்பிங், நாட்டு மட்டும் சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஆம் நாட், இஸ் நாட், அந்த மாதிரி வந்துட்டு அந்த நாட்டு கூட என்ன, அதாவது ஐ வந்துச்சு அப்படின்னா ஆம் வரும், யூ வந்துச்சுன்னா ஆர் வரும், ஹீ வந்துச்சுன்னா இஸ் வரும். ஸோ ஹீ ஷீ இட்டெல்லாம் வந்துச்சுன்னா அந்த இது நாட்டுக்கு முன்னாடி இருக்க வேர்டு வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது கண்டினியூஸ் டென்ஸில் நாட் வரும். இது நம்ம வந்துட்டு அங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்குறப்போ டூ, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு டு நாட்டு வரும். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பார்க்கும்போது நாட்டு மட்டும்தான் வருது. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கணும். இது கொஷினாக நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க அப்படின்னா, ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கொஷின் நீங்கள் கேட்குறீங்கன்னா ஆமு இஸ்ஸு இல்லைன்னா ஆறு, அதோட சப்ஜெக்டு ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்ந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் யூ வாட்சிங் டிவி அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஒரு கொஷினாக நீங்கள் இப்போ நடக்கிறப்போ ஒரு கொஷின் கேட்குறீங்க ஒருத்தவங்க கிட்ட, நீ டிவி பார்த்துட்ருக்கியா அப்படின்னு கேட்குறப்போ ஆர் யூ வாட்சிங் டிவி அப்படி தான் கேட்கணும். ஸோ இஸ் யூ கம்மிங்னா அவள் வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு, அவள் வந்துட்டுருக்காளா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் யூ கம்மிங்னா, ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக நம்ம வந்துட்டு கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நான் இப்போ படிக்கிறேன். ஸோ ஐ ஆம் ஸ்டடியிங் நவ் ஐஎன்ஜி சேர்க்குறோம். அவன் ஃபோனில் பேசுகிறான், ஹீ இஸ் டாக்கிங் ஆன் தி ஃபோன் ஐஎன்ஜி சேர்க்குறோம். நாங்கள் சாப்பிட்றோம், வி ஆர் ஈட்டிங் ஐஎன்ஜி சேர்க்குறோம். ஸோ இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு விஷயத்த அப்படின்றப்போ நம்ம கண்டிப்பாக ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ இப்போது சிம்பிள் வர்சஸ் கண்டினியூஸ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதே இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ஐ ஈட் ரைஸ்ன்னு போடுவோம், ஒரு ஹேபிட் அது. ஸோ ஐ ஆம் ஈட்டிங் ரைஸ் அப்படின்னா ஐஎன்ஜி சேர்க்குறோம். ஸோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, ஐ ஆம் ஈட்டிங், நான் இப்போ நான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நவ், அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஐஎன்ஜி சேர்க்குறோம். அது வந்து ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது, டெய்லியுமே நான் சாப்பிடுவேன், இது வந்துட்டு என்னோடய பழக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு ஐ ஈட் மட்டும்தான் போடுவோம், ஐஎன்ஜி சேர்க்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து டைம் சொல்ல மாட்டோம், இதுக்கு வந்துட்டு ரிசல்ட்டு தான் முக்கியம். அதாவது ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, பட் ஆனால் அது எந்த டைமில் நடந்துச்சுன்னு தெரியாது, பட் அந்த ஆக்ஷனோட ரிசல்ட்டு தான் நமக்கு முக்கியம். அப்படி வரும்போது அந்த சென்டென்ஸ் தான் வந்துட்டு ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு பாசிட்டிவாக நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ்
வெர்போட தேர்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வரும். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் ஃபினிஷ்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் இது ஹாவ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வெர்போட தேர்ட் ஃபார்ம் ஃபினிஷுக்கு வெர்போட தேர்ட் ஃபார்ம் ஃபினிஷ்டுன்னு வரும். ஸோ ஹீ ஹேஸ் கான், ஷீ ஹேஸ் கான் அப்படின்னா சி ஹேஷ் வந்துடுச்சு. சி வரும்போது ஹேஷ் தான் வரும். ஹீ ஷீ வரும்போது ஹேஷ் தான் வரும். அதாவது வெர்போட தேர்ட் ஃபார்ம் இதுக்கு கான். தே ஹாவ் கம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வெர்போட தேர்டு ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம், கேம், கம்முன்னு தான் வரும். ஸோ கம்ன்றது வெர்போட தேர்டு ஃபார்ம். இந்த இடத்துல ஹாவ் வந்திருக்கு, தே வந்திருக்கனால ஹாவ் வந்திருக்கு. இதே இது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்முலா எப்படி வரும்னா ஹாவ் நாட் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஹாவ் இல்லைனா ஹேஸ் வருது. நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஹாவ் நாட் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ அதே தான் சேம் வெர்போட தேர்ட் ஃபார்ம். ஸோ ஐ ஹாவ் நாட் சீன் ஹிம், நான் அவனை பார்க்கல அப்படின்னா அது வந்துட்டு எப்போயோ நடந்து முடிஞ்சிருச்சு. பட் அது எந்த டைமு என்ன எதுவுமே தெரியாது. அந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. பட் அதோட ரிசல்ட்டு தான் முக்கியம். நான் அவனை இன்னும் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்க்குறது அப்படி தான், அதுதான் வந்துட்டு மெயினான விஷயம். நான் அவனை பார்க்கல, இது வந்து நெகட்டிவாக சொல்லும்போது ஐ ஹாவ் நாட் சீன் ஹிம் அப்படின்னு போடுறோம். ஹீ ஹாஸ் நாட் கால்டு மீ அப்படின்னா அவன் என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்போ கூப்பிட்டாங்க அந்த இதெல்லாம் நமக்கு தெரியாது. எந்த டைமில் அவங்க கூப்பிட்டாங்க அந்த ஆக்ஷன்லாம் நமக்கு தெரியாது. டைம் என்னன்றது தெரியாது. பட் என்ன நடந்திருக்கு, கூப்பிட்டாங்க. ஸோ அவள் கூப்பிட்டதே எனக்கு தெரியாது. ஹீ ஹாஸ் நாட் கால்டு மீ, அவன் கூப்பிட்டது எனக்கு தெரியாது. சாரி, ஹீ ஹாஸ் நாட் கால்டு மீ, அவன் என்னை கூப்பிடலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த டைமில் இது நடந்துச்சுன்னு எந்த டைமில் அவங்க கூப்பிடலான்றது தெரியல. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு கொஸ்டினாக இது வரும்போது ஹாவ் இல்லைனா ஹேஷ் வரும், ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போட தேர்டு ஃபார்ம் வரும். ஹாவ் யூ ஈட்டன், அப்புறம் ஹேஸ் ஷி அரைவ்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெர்போட தேர்டு ஃபார்ம் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட் வந்துடுது, வெர்போட தேர்டு ஃபார்ம் வந்துடுது. கொஷினாக கேட்கும்போது ஹாவு இல்லைனா ஹேஸு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணுறோம். அது சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்போக்கன் எக்ஸாம்பிள்ஸ். இதில் அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஸ்போக்கன் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் அவனை பார்த்துட்டேன்னு சொல்கிறான். ஐ ஹாவ் சீன் ஹிம். ஸோ அவனை ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன், முடிஞ்சிருச்சு, அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. பட் எப்போ நடந்துச்சு எதுவுமே, அந்த ஆக்ஷன் எதுவுமே தெரியாது. ஸோ ஐ ஹாவ் சீன் ஹிம் அப்படின்னு வந்துடுது. அவள் சாப்பிட்டாள். ஸோ அவள் சாப்பிட்டா, இது சேம் அதே தான். ஹேஸ் வந்திருக்கு, தேர்டோட வெர்போட தேர்டு ஃபார்ம் வந்திருக்கு. நாங்கள் அந்த மூவி பார்த்துட்டோம். வி ஹாவ் வாட்ச்டு தட் மூவி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்துடுது, ஹாவ் வந்துடுது. ஸோ வி வந்திருக்கனால ஹாவ் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா இதில் 3 ஸ்டெப் இருக்குது. பாசிட்டிவ், நெகட்டிவ், கொஷின். சேம் அது 3ல் பார்த்த மாதிரி தான் இதுவும். பாசிட்டிவாக ஒரு வேர்டு நம்ம வந்து பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே நமக்கு ஐஎன்ஜி சேர்ந்து வந்துடும். ஸோ ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்னா ஐ ஹாவ் பீன் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த டென்ஸ் வந்துட்டு எப்போ வரும், எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட்டில் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றப்ப தான் இந்த ஃபார்முலா வந்துட்டு நம்ம பீன் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட்டில் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது, ஸ்டாப் ஆகலை அப்படின்றப்ப பீன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங்னு வருது. ஸோ அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான், எப்போ இருந்துன்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங். சி ஹேஷ் பீன் ஸ்டடியிங், அவள் படிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்போ இருந்து படிக்கிறான்லாம் தெரியாது. பட் ஆனால் முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கா, அதுக்கு தான் ஹேஸ் பீன் அப்படின்னு சொல்கிறோம்.
இதை விட நெகட்டிவாக வரும்போது எப்படி சொல்லுவோம்? ஹேவ் நாட். அவன் ஸோ அவன் வந்து முன்னாடி இருந்து அது பண்ணலை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்துட்டு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஐ ஹாவ் நாட் பீன் ஸ்லீப்பிங். ஸோ அவன் வந்துட்டு தூங்கவே இல்லை, நான் வந்து தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹாவ் நாட் பீன் ஸ்லீப்பிங், நான் தூங்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ இருந்து தூங்கலை அந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாது. எப்போ இருந்து எப்போ வரைக்கும் தூங்கலை அதெல்லாம் தெரியாது. ஸோ முன்னாடி இருந்து தூங்கலை, இப்போ வரைக்கும் அவன் தூங்கலை. ஸோ அதுக்காக தான் அந்த சென்டென்ஸு ஐ ஹாவ் நாட் பீன் ஸ்லீப்பிங். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹாவ் ஆர் ஹேஸ் யூஸ் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட்டு ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இதுதான் ஃபார்முலா கொஷினுக்கு. ஒரு கொஷின் நீங்கள் கேட்குறீங்கன்னா ஹேவ் இல்லைனா ஹேஸ் வரும், நடுவில் பீன் வரும், ஸோ வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். ஸோ ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் அப்படின்னு கேட்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 மணி நேரமாக படிச்சுட்டு இருக்கேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாவ் பீன் வருது, வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்குது. நான் 2 மணி நேரமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த எப்போ இருந்துன்னா ஹாவ் பீன் யூஸ் பண்ணுறோம். ஸோ முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை தான் வந்துட்டு பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி ப்ரெசண்ட்டில் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயத்துக்கு பீன் நம்ம போடணும். அவன் காலையிலேருந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கான். ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங். ஸோ காலையில் இருந்துன்றப்போ ஸோ அந்த இடத்துல முன்னாடி பாஸ்ட்டு தான் அது. அப்போ ஹேஸ் பீன். அவன் ஹீன்னு போட்டிருக்கனால ஹேஸ் போட்டிருக்கோம், ஐன்னு போட்டதுனால ஹாவ் போட்டிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம். ஸோ இதில் சின்ஸ் வர்சஸ் ஃபார் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்க்க போகிறோம்னா சின்ஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ சின்ஸுன்றது வந்துட்டு அந்த ஒரு இயர் இருக்குன்னா அந்த இயரில் இருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தான் சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் மார்னிங், சின்ஸ் 2020. ஸோ அந்த காலம் அந்த டைம் வந்து எந்த டியூரேஷன் அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார் ஈக்குவல் டு பீரியட் ஆஃப் டைம். ஃபார் 2 hours, ஃபார் 5 hours. ஓகேங்களா? ஸோ எந்த டைம், அதாவது 2 hours, 5 hours, 10 hours இந்த மாதிரி எவ்வளோ ஹவர்ஸ், எவ்வளோ டைமு, 5 வருஷமா, 10 வருஷமா, 1 மாதமா, 2 மாதமா, அந்த டைம் இருக்குது பார்த்திங்களா, அந்த டைமை வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு 4 சென்டென்சஸ் வந்து பார்த்துருக்கோம். டெய்லி ஸ்பீக்கிங்க்காக இது யூஸ் ஆகும். எக்ஸாமு ப்ளஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அதாவது எக்ஸாமுக்கு தேவைப்பட்டாலும் உங்களுக்கு இதுலேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷாக நீங்கள் படிக்கிறீங்கனாலும் இதுலேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ டெய்லி ஸ்பீக்கிங்க்கும் இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் 8 டென்ஸ் பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.